ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிட்டோ டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையிலேயே பிள்ளைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டீடாக்ஸ் வாட்டர் தான் போட்டேன். அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டரு கூடவே ஜீரகமும் இந்த குக்கும்பரம் போட்டு தான் இந்த டீடாக்ஸ் வாட்டரை ரெடி பண்ணேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் பரவாயில்ல, கொடுத்துக்கலாம். அப்படியே புட்டு செய்யலான்னு தான் ஆரம்பித்தேன். புட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி. அந்த மெஷர்மெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை போட்டு குழச்சி எடுத்துக்கணும். ஹாட் வாட்டர் தான். பிள்ளை 2 நாளாக பிங்கி புட்டு வேணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அம்மா பிங்க் கலரில் புட்டு செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்டு பிள்ளைக்கு எப்போவுமே பிங்கி புட்டுன்னு கேட்டான். சரி, பிள்ளைக்கு தனியாக மாவு பிசையலாம் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைக்கு பிங்க் கலர்லையும் எங்களுக்கு நார்மலாக ஒயிட் கலர்லையும் வச்சு மாவு எடுத்தேன். பட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பிங்க் கலர் வரல, நார்மலாக ஒயிட்டு ஒரு லைட் பிங்க் அந்த கலர் தான் வந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுத்தேன். ஏன்னா அம்மா டார்க் பிங்க் கட் எடுத்திருந்தாங்க. அம்மா கிரைண்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. நான் ஜூஸ் மாதிரி எடுத்துட்டேன். அதனால தான் இது நான் சொன்ன மெஷர்மெண்ட் தான். 2 கப் மாவுக்குன்னா 1 கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உதிரியாட்டி எடுத்துக்கணும். மாவை நல்லா குழச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டு செய்ய ஆரம்பிங்க. இங்கே சாஃப்டான புட்டு ரெடியாக இருக்கும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் கூடியும் தண்ணிக்கு பதிலாட்டு நீங்கள் தேங்காய் எடுப்போம்ல, நம்ம தேங்காய் திருவுவோம்ல, அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை விட டேஸ்ட்டாக அதில் நல்லா இருக்கும். அப்படிதான் காலைல புட்டும் இந்த பட்டாணி குருமாவும் பண்ணியிருந்தேன். பட்டாணி குருமா புட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை கூட பட்டு கூட இந்த பீஃப் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, பீஃப் சுக்கா, இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டுட்டு போங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படிதான் முடிஞ்சு. என்னைக்கும் போலதான். நம்ம காலையிலேயே டக்குன்னு ஸ்பீடா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு, மத்தியானம் ஒரு 11 மணி மாதிரி ரிலாக்ஸா எங்கேயாச்சும் வெளியில போலான்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வீக்கெண்ட் ஆனாலே இதுதான். ஆனா எனக்கு என்னமோ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய தோணல. ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஆஃபீஸ்ல லீவ் விட்டுட்டாங்க. அதனால ஹஸ்பண்ட் பெருசா ஆஃபீஸ் பக்கமே போறதாட்டே இல்ல. வீட்ல தான் இருந்தாங்க. சரி, எங்கேயாச்சும் வெளியில போம்மான்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாரு, "இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் பிஸி" அப்படின்னு சொல்லிட்டு அவரு எஸ்கேப் ஆக தான் பார்த்தாரு. என்னைக்கும் தான் நம்ம வீட்லயே தான் இருக்கிறோம். நமக்கு எங்கேயாச்சும் வெளியில போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு தோணும். பட் துணைக்கு யாராவது வேணும். ஏன்னா நம்ம எப்பவுமே எங்கேயாச்சும் போனா யாராவது கூட்டிட்டு போய் தானே பழக்கம். அப்படிதான் எனக்கும். இங்கே பக்கத்துல ஃப்ளாட்ல யாருமே பேசுறதாட்டே இல்ல. சரி, நானும் பிள்ளையும் மட்டும்தான் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது. எத்தனையும் தான் எங்களுக்கும் இருக்க முடியும். எனக்கும் பிள்ளைக்கும் போர் அடிக்கும். அவனுக்கு கூட அவன் அப்பா விளையாடலாம். எனக்கு ஃபுல் டைம் கிச்சன், வீடியோ எடிட் பண்றது, வீடு தூக்குறது, ஏ டு இசட் வேலை மொத்தமா நம்ம தான் பார்க்கணும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது. சரி, ரெஸ்ட் இருந்தாலும் எங்கேயாச்சும் வெளியில போலான்னு பார்த்தாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வெளியில பழக்கமே கிடையாது. எப்பவும் அவருக்கு வீட்ல இருக்கணும். லேப்டாப் நோண்டணும், வீட்ல இருக்கணும். அப்படிதான் அவருக்கு இது. பிள்ளை எப்படின்னா என் கூடயே கிச்சன்ல வருவான். நான் ஏதாவது சமைக்கும்போது அதையே பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு என்ன புரியுதுன்னு தெரியல. பட் ஒவ்வொன்னா நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பேன். இதுவரைக்கும் ஃபோன் குடுக்கல. பட் இதுவும் நல்லா தான் போகுது எங்களுக்கு. ஒரு சில நேரத்துல எனக்கு இந்த YouTubeல வீடியோ எடிட் பண்ணும்போதே எனக்கு தோணும். என்னடா டெய்லியும் நம்ம எடிட் பண்றோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட மாட்டேங்குது, ஒரு ஃபாலோவர்ஸ் கூட மாட்டேங்குது. ஆ யாருக்காவது வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? ஏன் நமக்கு மட்டும் வீடியோ இது ஃபாலோவர்ஸ் கூடல. அதாவது சப்ஸ்கிரைப் கூடல. இத்தன வியூஸ் போட்டிருக்கோம். ஐ மீன் இத்தன வீடியோ போட்டிருக்கேன், இத்தன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எனக்கே ஒரு கட்டத்துல தோணும். என்னடா இது அப்படின்னு. சில நேரம் வீடியோ எடிட் பண்ணவும் மடியா இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணவும் மடியா இருக்கும். வாய்ஸ் குடுக்க சில நேரம் கஷ்டமா இருக்கும். டைம் இருந்தா வாய்ஸ் குடுக்க முடியாது. டைம் இல்லாத நேரம் வாய்ஸ் குடுக்க வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா நான் ஏதாவது வேலைய பிஸியா வாய்ஸ் எடிட் பண்ணலான்னு பார்த்தா, அந்த நேரம் என் ஹஸ்பண்ட் எனக்கு சாய வேணும் அப்படின்னு கேட்பாரு. சரி, அவருக்கு சாய போட்டு குடுத்துட்டு, அடுத்து வேலை ஏதாவது இருந்தனா, அந்த நேரம் பிள்ளை தண்ணிய கீழ சிந்துது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலை பிஸியா தான் போகும். சரி, இருக்கட்டும், பரவால்ல. நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வாரேன். காலையில எனக்கு ரொட்டீன் மேக்ஸிமம் 8 மணிலேருந்து தொடங்கும். நைட்டு 12 மணி வரை வேலை. "அப்படி என்னக்கா வேலை பார்ப்பீங்க?" அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி எனக்கு காலையில
காலையில 8 மணிக்கு நான் பிள்ளைய கூட தான் எழுந்திப்பேன். எந்திரிச்ச உடனே ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஹஸ்பண்ட 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். சாயங்காலம் அவர் 5 மணிக்கு வருவாரு. அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு அப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும். சாயங்காலம் டீக்கு ஸ்நாக்ஸ் பார்க்கணும். இல்ல டீ குடிக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேலை பிஸி ஆகும். அதுக்கப்புறம் என் ஹெல்த் கேரு, ஸ்கின் கேரு, ஹேர் ரொட்டீனு அதாவது நான் பார்த்துக்குவேன். அப்படி என் டே வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும். அதுல பிள்ளை எப்பயாச்சும் அதிசயமா 2 மணி நேரம் தூங்குறேன். அது எனக்கு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா வீடியோ எடிட் பண்ணவும், வீடியோ அப்லோட் பண்ணவும். அதுவே பிள்ளை தூங்காத அன்னைக்கு எனக்கு வீடியோ போடுறதும் கிடையாது, ஷார்ட்ஸும் போடுறது கிடையாது. இதுதான் எனக்கு ரொட்டீனாட்டே அமையும். இது எனக்கு மட்டுமா இல்ல பல பேருக்கு அப்படியான்னு எனக்கு தெரியல. இப்ப கூட நான் வந்து ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இந்த ஃப்ளாட்ட விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஃப்ளாட்ட பாருங்க. வெளியில கொஞ்சம் பார்க்கு, நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பாருங்க. எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து போர் அடிக்குது. வெளியில அக்கம் பக்கம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க மக்கள் வந்து எப்படின்னு தெரியல. ஆனா இதுக்கு நம்ம தமிழ்நாட்டு பரவாயில்ல. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை மாதிரி. வாங்க வாங்க நாங்க இருக்கோம் பேசுறதுக்கு அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கேயா வெளியில போய் பார்த்தாலே எல்லாம் நம்ம மூஞ்சிய பார்ப்பாங்க. பேசுவாங்கன்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு ஸ்டெப்ல பிள்ளை ஏத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் இங்க ஃபிளாட்ல. திடீர்னு பிள்ளை வந்து என்ன பண்ணிட்டான், கார்ல இடறிச்சு. அவனுக்கு ஸ்லிப் ஆச்சு. பக்கத்துல தான் ஆட்கள் இருந்தாச்சு. என்னாச்சுன்னு கூட ஒரு ஆளு கூட கேட்கறதாட்டு இல்ல. அவங்க பார்த்தாங்க. அவங்க பாட்டுக்கே போயிட்டே இருக்காங்க. இது நம்ம ஊர் மக்கள் பார்க்குறாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கிறதா? இல்ல நம்ம இடத்துல நெறைய பேருக்கு இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அப்படிதான் எனக்கே இருக்குது. ஆனா நம்ம ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது இருந்தா, "ஐயோ! பாத்தும்மா, பாத்துடா" அப்படின்னு சொல்லுவோம். ஆ இங்க என்னன்னே தெரியல. அவங்க பாக்குறாங்க, பாத்து சிரிக்கிறாங்க. எனக்கே ஒரு பக்கத்துல தோணுச்சு, "என்னடா இங்க ஒருத்தங்க கூட என்னாச்சுன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல." அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி அதையும் மீறி நானும் பிள்ளையும் உள்ள வந்து பார்த்தா பிள்ளைக்கு பெருசாட்ட அடிபடல. ஜஸ்ட் அவன் வந்து கால வந்து ஸ்லிப் ஆனாதான். அது என் கைய பிடிச்சு எடுத்தேன். பரவால்ல. பிள்ளைக்கு எதுவுமே அடிபடல. அவன் அழவே இல்ல. வீட்ல வந்து அவன் அப்பா கிட்ட சொன்னான். அப்பா இப்படியாக்கா" அப்படின்னு. அவரு சொன்னாரு, "சரி மக்கள பார்த்து வரணும்" அப்படின்னு. அப்பதானே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். இதுவே நம்மனா நமக்கு தெரிஞ்சவங்க, இல்ல தெரியாதவங்க யாரா இருந்தாலும் கீழ ஒரு பிள்ளை விழுந்துச்சுன்னா, ஜஸ்ட் "பார்த்து போம்மா" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க யாருமே எதுவுமே சொல்லல. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அ அது என் ஹஸ்பண்ட் சொல்லுறாங்க, "அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். நீ எங்கேயாச்சும் ரோட்ல நடந்து போகும்போது, யாராச்சும் மொபைல் ஃபோன் கையில இல்லாம பார்த்திருக்கியா? இந்த மொபைல் ஃபோனு டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துச்சு. அதே அளவு மனுஷன் பார்க்குறது, பேசுறது, பழகுறது எல்லாமே மாறிப்போச்சு. அப்படிதான் இப்போ உலகமே இருக்கு. நீ யாராச்சும் ஒரு ஆள் Instagram இல்லாம, Facebook பார்க்காம, YouTube பார்க்காம, ஷார்ட்ஸ் பார்க்காம போறாங்களான்னு நீ பார்த்திருக்கியா? வாய்ப்பே கிடையாது. இப்போ உள்ள பிறந்த பிள்ளைங்க கையில தான் மொபைல் ஃபோன் கிடையாது. 1 வயசுலேருந்து எல்லார் கையிலயும் ஃபோன் குடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோனுன்னு இருக்காங்க. முடிச்ச அளவு இந்த ஃபோன நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நம்மளே மனம் விட்டு பேசினா எவ்வளோ நல்லாருக்கும். மேக்ஸிமம் சொல்லுதேன், என் வீட்ல என் ஹஸ்பண்டும் நானும் பிள்ளையும் 3 பேரும் ஒரு 15 நிமிஷமாவது நாங்க பேசுவோம். என் ஹஸ்பண்ட் லேப்டாப்ல இருந்தாலாவது நான் அவர்ட்ட சொல்லுவேன், "கொஞ்ச நேரம் பிள்ளைக்கு ஒதுக்குவோம்" அப்படின்னு. அவரும் சரின்னு கேட்டுக்கிட்டு நாங்க 3 பேரும் இருந்து பேசுவோம். இதே போல நீங்களும் மொபைல் ஃபோன ஒதுக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கு டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இனி புதிய ஒரு விளாகோட நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டா, பை பை.